காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டம் முடிவு எதுவும் எடுக்கப்படாமல் முடிவடைந்தது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் தமிழக கர்நாடக மாநிலங்கள் இடையே கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக தரப்பில் தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர். கர்நாடகா தரப்பில் கூட்டத்தில் பேசிய மாநில முதலமைச்சர் சித்தராமையா, தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். தமிழக தரப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உரையை தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் வாசித்தார். காவிரியில் தமிழகத்துக்கு நீர் வழங்க கர்நாடகா தொடர்ந்து மறுத்து வருவது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்றும் அதில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டும் கர்நாடகா அதை மீறுவதாகவும், பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கூட்டத்தில் கர்நாடகம் முன்வைத்த கோரிக்கையை தமிழகம் ஏற்கவில்லை. There was a request from the Karnataka government to our ministry, and the request was to form an expert committee to take a view over the availability of the water there in Tamil Nadu and Karnataka over this dispute. For that, in his speech, Honorable Chief Minister of Karnataka pressed, and I asked for the opinion of the Tamil Nadu government on this, and for that the Tamil Nadu government could not give its consent to the proposal of the Karnataka government. இதையடுத்து இரு மாநில கருத்துக்களையும் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்ப உள்ளதாக அமைச்சர் உமா பாரதி தெரிவித்தார். It was an opportunity for both the state to find the solution. Even they tried their best, but ultimately the solution could not be achieved because it could not be achieved outside the court. That's what I'm saying. And now things are again in the front of Honorable Supreme Court, and we will send our notes, whatever we have noted, every word will be sent to the Honorable Court through AG. முன்னதாக காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாமல் முடிந்திருக்கிறது. இதையடுத்து இந்த காவிரி விவகாரம் மீண்டும் நீதிமன்ற கதவுகளையே நாடி இருக்கிறது. நீதிமன்றத்தின் முடிவு நாளை தெரியும். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியலுடன் ஹனிகுமார்.